மாற நாயனார். இவர் 63 நாயன்மார்களில் ஒருவர். இவரை பற்றின வரலாறை பற்றி இன்னைக்கு நம்ம பார்ப்போம். இவர் எங்கு பிறந்தார், எங்கு முக்தி அடைந்தார், இவர் செய்த தொண்டு என்ன என இவற்றையெல்லாம் பற்றி இன்னைக்கு நம்ம பார்ப்போம். ராமநாதபுரம் பரமக்குடியிலிருந்து 9 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஊர் இளையான்குடி. வேளாளர் குலத்தில் பிறந்தார். விவசாயத்தை மேற்கொண்டு வந்தார். மிகுந்த செல்வந்தராய் இருந்தார் இளையான்குடி மாறன். இறைவன் மேலும் அவரின் அடியார்கள் பாலும் அளவில்லாத அன்பு கொண்டவர். அன்னம் வழங்குவதை தம் பெருந்தொண்டாக கருதினார். வெளியில் பாதையில் நடப்பவர் யாராக இருந்தாலும் அடியவராக கருதி வழிபட்டு அமுது படைத்தார். அறுசுவை உணவு தயாரித்து அடியார் விரும்பும் உணவை பரிமாறி மகிழ்ந்து பரமேஸ்வர வழிபாடு செய்து வந்தார். பெருமான் தம் அடியவர்கள் செல்வம் போய் தான் உண்ணாது வாழ்ந்தாலும் தங்கள் கொள்கையை விடாமல் அடியவர்க்கு அமுது படைப்பார்கள் என்பதை உலகுக்கு மாறநாயனார் மூலம் எடுத்துரைக்க விரும்பினார். மாறன் வறுமையுற்றார். செல்வம் வளம் சுருங்கியது. அவரின் மனம் சுருங்கவில்லை. கடன் பெற்றும் சொத்துக்களை அடமானம் வைத்தும் தொண்டு செய்து வந்தார். தில்லையிலிருந்து அந்தணர் வடிவில் புறப்பட்ட பெருமான் மழைக்காலத்து இரவில் மாறன் வீடு வந்து சேர்ந்தார். அங்கு மாறனும் அவன் துணைவியாரும் உணவு உண்ணாமல் படுத்திருந்தார்கள். மழையில் நனைந்தபடியே வந்த அடியவரை வரவேற்று ஈரமேனியை போக்க உதவினார்கள். மாறன் நெஞ்சிலே ஈரம் கசிந்தது. மனைவியிடம் அடியவரின் பசியை போக்க என்ன செய்யலாம் என ஆலோசித்தார். அவர் மனைவி கணவரிடம், இன்று நம் சிறு வயலில் விடுத்த செந்நெல்லை எடுத்து வந்தால் அதை கொண்டு அமுது படைக்கலாம் என்றார். நாயனார் வயல்வெளிக்கு சென்று அன்று விதைத்த முளைநெல் மழையினால் மிதத்ததை ஒன்று சேர்த்து கொண்டு வந்து மனைவியிடம் கொடுத்து அவர் சமைக்க ஏற்பட்டார். ஆனால் மழையினால் விறகு ஈரமாக இருப்பதை கணவரிடம் சொன்னார். கணவர் அவர் வீட்டின் விட்டத்தை எடுத்து உடைத்து கொடுத்தார். வீட்டின் பின்புறம் உள்ள குறும்பயிரான கீரையை மழையில் நனைந்தவாறே கொண்டு வந்து கொடுத்தார் மாறன். இவற்றையெல்லாம் வைத்து வந்த அடியவரின் பசியை போக்க சுவையான உணவு தயாரித்தார் மாறன் மனைவி. அம்மையார் தம் கணவரிடம் அடியவரை அமுது உண்ண அழைத்தார். அடியவர் மறைந்தார். அங்கு ஓர் சோதி தெரிய இருவரும் திகைத்து நின்றனர். அப்போது, நீயும் நின் துணைவியும் எம் பெரும் பதத்தை எய்தி குபேரன் உன் ஏவல் வழி செயல்பட ஆணை பிறப்பித்தோம் என அருள் புரிந்தார். இங்கே இருக்கும் இறைவனோட பெயர் ராசேந்திர சோழீஸ்வரர். இறைவி ஞானாம்பிகை. குலம் வேளாளர். தீர்த்தம் தெய்வ புஷ்கரணி. தலவிருட்சம் வில்வம். அவதாரத்தலம் இளையான்குடி. முக்தி தலம் இளையான்குடி. செய்த தொண்டு அடியார் வழிபாடு. வரலாறு: அன்னதானம் செய்த பெருமைக்குரிய தலம். சிறப்பு: இந்திரன் வழிபட்ட தலமாக கருதப்படுகிறது. இதனால் இவ்வூர் இந்திர அவதார நல்லூர் என்றும் அழைக்கப்படுகிறது. குருபூசை நாள்: முக்தி பெற்ற மாதம் ஆவணி மாதம். நட்சத்திரம் மகம். அமைவிடம்: சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி பரமக்குடி காரக்குடி சாலையில் அமைந்துள்ளது. முகவரி: அருள்மிகு ராஜேந்திர சோழீஸ்வரர் திருக்கோயில், இளையான்குடி, சிவகங்கை மாவட்டம்.